அண்மைச் செய்தி. செங்கல்பட்டில் ராட்டினக்கிணறு பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைக்கு எதிராக குழந்தைகளுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். குடியிருப்பு அருகே உள்ள மதுக்கடையை அகற்றக் கோரி பலமுறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பெண்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். குடியிருப்பு அருகே உள்ள மதுக்கடையை அகற்றக் கோரி அப்பகுதியில் உள்ள பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். செங்கல்பட்டில் ராட்டினக்கிணறு பகுதியில் அரசு மதுபான கடைக்கு எதிராக குழந்தைகளுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குடியிருப்பு அருகே உள்ள மதுக்கடையை அகற்றக் கோரி பலமுறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன், தொடர்பான விவரம். வணக்கம் மாலதி. செங்கல்பட்டு அரசு டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் திடீர் போராட்டத்தால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு தாலுகா காவல் எல்லைக்கு உட்பட்ட திம்மராஜ் குளம் பகுதியில் பகுதியில் அமைந்துள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கடைகள் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. இது பல முறை இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் இந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இந்த கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்கிட்ட இருந்தும் பல முறை அந்த பகுதி எம்எல்ஏ போன்றவர்களிடம் மனு கொடுத்தும் இதுவரை இந்த 3 வருடங்களாக தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து அவர்கள் மனுக்கள் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கவில்லை. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா குடியிருப்பு வசதிகள் அந்த பகுதி அதிகமாக வசிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கோவில்கள், பள்ளிகள் மற்றும் சர்ச்சு போன்ற மசூதி அந்த பகுதியில் அமைந்துள்ளது. இந்த குடியிருப்பு பகுதியில் இந்த மதுபான கடையை என்ஓசி இல்லாமையே இந்த மதுபான கடையை அமைத்து இங்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தாவேகா பொறுப்பேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் 717 கடைகளை மூடுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆனால் அதிலும் இந்த ஒரு கடையை உட்பட்டது என்று அப்பகுதி மக்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில பெண்கள் இரவிலும் பகலிலும் அந்த வழியாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு வருகிறது. குழந்தைகளுடன் தற்போது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரியவர்கள், குழந்தைகள் என 100க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்களும் சேர்ந்து இந்த கடையை முற்றுகையிட்டு தற்போது இது உடனடியாக அகற்றினால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்திலிருந்து தகவல் அறிந்து அவர்கள் விரைந்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் களைய மாட்டோம் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குழந்தைகள் முதல் இரவு நேரத்தில் பெண்கள் தனியாக செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இரவில் மதுபானம் அறிந்து விட்டு அந்த சாலையிலேயே பாத்தீங்கன்னா அந்த வீடு அருகிலே அந்த மதுபாட்டில் எல்லாம் வீழ்ச்சி செல்கிறார்கள். இதனால் தூங்கி எழுந்தவுடனே நாங்கள் காலையில் எழுந்தவுடன் இந்த மதுபாட்டில அகற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. வீட்டில் நாங்கள் கோலம் கூட போட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில நாங்கள் 3 வருடமாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தோம், கோரிக்கை வைத்து இந்த நடவடிக்கை எடுக்கல என்று தொடர்ந்து பொதுமக்கள் குற்றச்சாட்டினர். இப்போது பொறுப்பேற்றிருந்த அரசாட்சி தொடர்ந்து இந்த இருக்கக்கூடிய இந்த மதுபான கடையை உடனடியாக அகற்ற வேண்டும், பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாலதி, 717 கடை சொன்னதுல இந்த கடை ஒரு கடை இருக்கு. இந்த கடையை எடுத்து இருக்கணும், ஆனா அவங்க எடுக்கல. இது குடியிருப்பு மத்தியில இருக்கிற கடை நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இது பப்ளிக் நியூசன்ஸ். டெய்லி வரும்போது சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க, அடிச்சு பரண்டுன்னு இருக்கிறாங்க, இங்க ரோட்லயே படுத்துன்னு இருக்கிறாங்க. இவ்வளவு பார் வேற பக்கத்துல நடக்குது, இவ்வளவு காரியம் இருக்கு. ஆனா இந்த 717 கடையில எங்க கடை எடுக்கல. அமைதியான ஒரு இதுல நாங்க போராட்டம் பண்றோம், எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அடுத்த போராட்டம் நிச்சயமா நாங்க வேற விதமா பண்ணுவோம். நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் 3 வருஷம் போராடணும். நாங்களாம் வீட்டை விட்டு வெளியே வராது, இந்த தெரு யாருமே வெளியே வராது, லேடிஸ் தான் எல்லாருமே. இருந்தாலும் வேற வழி இல்ல. நாங்க காலையில எழுந்து வாசல்ல வாந்தி கழுவுறதும் பாட்டில் எடுத்து போறதுமா சார் எங்களோட வேலை. நீங்க வைங்க சார், யாரும் வேணாம் சொல்ல. எங்க வச்சாலும் வசூலாக போகுது, புரியுதுங்களா? எங்க வச்சாலும் வசூலாக போகுது. ஏன் சார் எங்களோட வாழ்வாதாரத்துல எதுக்கு சார் கை வைக்கிறீங்க?